வணக்கம். இது அரசியல் ஆபரேஷன். தீபாவளி பரிசு காத்திருக்கிறது அப்படின்னு மோடி நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். அந்த தீபாவளி பரிசு என்னங்கிற டீட்டெயில் வந்துருச்சு. குறிப்பாக ஜிஎஸ்டி என்கிறக்கூடிய சரக்கு மற்றும் சேவை வரியினுடைய மாற்றங்கள், அது 2.0 அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஜூலை 1ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு அமுல்படுத்தப்பட்ட அந்த ஜிஎஸ்டிக்கு பிறகு இந்தியா முழுவதும் சிறு குறு தொழிலதிபர்கள் ஒரு இனமே இல்லாமல் செய்வதற்கான ஒரு வேலையாக தான் அது பார்க்கப்பட்டது. அதனுடைய தாக்கம் என்பது மிக மோசமாக தமிழ்நாட்டிலும் இந்தியாவுடைய வளர்ச்சியடைந்த பல்வேறு மாநிலங்களும் தெரியப்பட்டது. இப்படியான சூழலில் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அதனுடைய வரி விதிப்பு முறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது குறித்து இன்றைக்கி நாம் பேச இருக்கின்றோம் அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சியில். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழில்நுட்ப அணியினுடைய மாநில துறை செயலாளர் திரு சேலம் தரணிதரன் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வர்த்தகர் அணியினுடைய மாநில துறை செயலாளர் திரு விபி மணி அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சுற்றுச்சூழல் அணியினுடைய மாநில துறை செயலாளர் மருத்துவர் சஃபி அவர்களும், அதேபோல் பத்திரிகையாளர் சுமன் கவி அவர்களும் நம்மளும் கலந்துருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம மருத்துவர் சஃபி அவர்களிடம் ஆரம்பிப்போம். இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை 2.0 இப்போ கொண்டு வந்திருக்காங்க. செப்டம்பர் 22 அமல்படுத்தப்படும் நாடு முழுவதும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? ஜிஎஸ்டிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதை இவங்க நடைமுறைப்படுத்தும் போதே இதை பற்றி பலர் சொன்னாங்க, இதில் என்னெல்லாம் பாதிப்புகள் இருக்குது, இதை என்னெல்லாம் இவங்க கண்மூடித்தனமாக ஒரு நாட்டிற்கு உள் இதை அமல்படுத்துகிறாங்க. ஏன்னா டாக்ஸுங்கிறது இட்ஸ் நாட் அ நார்மல் திங் டு ஜஸ்ட் பாஸ். அது ஒரு சாமானிய மக்கள்கிட்ட அவங்களுடைய அடித்தள விஷயங்கள், அவங்கள அன்றாட விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ டாக்ஸுங்கிற ஒரு விஷயத்தை ஒரு கவர்மெண்ட் மக்களை டாக்ஸ் பண்ணும்போது அது எந்த அளவு நுணுக்கமாக சிந்திச்சு பல விஷயங்களை செய்ய வேண்டுங்கிற ஒரு விஷயம் உலகளாவிய நிலையில் சிந்திச்சிருக்கும் போது பாஜக அரசு வந்த உடனே ஜிஎஸ்டிக்குன்னு ஒரு புது ஃபார்முலேஷன்ஸ் யூஸ் பண்ணி அதை 5 ஸ்லாபாக நமக்கு தெரியும், 0%, 5%, 12%, 18%, 40%, 50%, 40-50 இந்த மாதிரி வச்சுட்டு அதை கொண்டு வராங்க. அப்போமே பல பேர் சொன்னது, இது எத்தனை பேருக்கு எத்தனை விதமான வர்க்கத்தினருக்கு இது பாதிப்பு வரப்போகுது, நீங்கள் இந்த மாதிரி செய்கிறதுனால நாளடைவில் பெரிய பெரிய சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு சொன்னதில் எதையுமே காதில் வாங்காமல் எப்படி பண மதிப்பிழப்பை அட் த ஸ்ட்ரெச் எந்த விதமான ஃபோர்ஸிங்கும் இல்லாமல் பண்ணாங்களோ அதே மாதிரி இதையும் பண்ணாங்க. என்ன ஆச்சுன்னா 8 வருஷம் மக்களை புழிஞ்சு எடுத்துட்டாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த அந்த சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் நலிஞ்சு போச்சு, ஒன்றுமே இல்லாமல் ஆகி போனாங்க. பல பேருடைய குடும்பங்கள் நாசமானதுக்கு மிக முக்கியமான காரணம் ரெண்டுமே, டிமானிட்டைசேஷனும் ஜிஎஸ்டியும் ரெண்டுமே ஒரே டைமில் இவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இதை ரேஷனலைஸ் பண்ணுறோம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன பண்ணுறாங்க, 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஆள்ற அரசுக்கு அதை ரேஷனலைஸ் பண்ணுறதுக்கு யோசனை வருது. அப்போ இவ்வளவு நாளாக அந்த ரேஷனலைஸ் ஸ்டார்ட்டே இல்லாமல் ஒரு அரசு நடந்திருக்கிறது. அதாவது ரேஷனலைசேஷனுங்கிற இது விஷயமே யோசிக்காமல் அதை அரசு உங்களுக்கு அறிவியல் பூர்வமாகவோ அறிவுப்பூர்வம் நாங்கள் மாற்ற போகிறோம் 2.1 ஒருத்தர் கொண்டு பாரத பிரதமராக இருக்கிறவர் சுதந்திர தினத்தில் அதை அறிவிக்கிறாரு, பாராளுமன்றத்தில் சொல்கிறாரு. இப்போ பண்ணிக்கிற விஷயத்தை 5 ஸ்லாபாக இருந்ததை 2 ஸ்லாப் ஆக்குறோம். இது இன்னும் கொடுமை. மக்கள் எல்லாருக்கிட்டையும் இப்போ ஒரு விஷயம் மீண்டும் திணிக்கப்படுகிறது. என்னன்னா, கார் விலை குறைய போகுது, பைக் விலை குறைய போகுது, டிவி விலை குறைய போகுது, ஏசி விலை, முக்கியமாக மருந்துகள் விலையெல்லாம் குறைஞ்சிச்சு. ஆஸ் அ டாக்டர் நான் இதை சொல்லி ஆகணும். மருந்துகள் விலை குறைஞ்சி போச்சு சொல்கிறது இல்லை, எந்த மருந்தெல்லாம் இவங்களுக்கு குறைஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேரஸ்டமால் விலை குறைய போகுது, கேன்சர் ட்ரக்ஸுக்கு இனிமேல் 0% இது. அப்போது சிந்திக்க வேண்டாமா, கடந்த 8 வருஷமாக அப்போ கேன்சர் ட்ரக்ஸுக்கு நீங்கள் மருந்து இது வாங்கிட்டு இருந்திருக்கீங்க, கொள்ளை வரி விதிச்சிருக்கீங்க. கொள்ளை வரி. அப்போது ஒருத்தன் அவசரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் கலங்கி போய் நிற்கும் போது நீ அவன்கிட்ட வரியை பிடுங்கியிருக்க. அப்போ அந்த வரியை நீ பிடுங்கிறதுக்கு 8 வருஷமாக நீ தயாராக இருந்தது. இப்போ நீ அவசர கால மருத்துவத்துக்கு டாக்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது அந்த இவ்வளோ 8 வருஷமாக இவ்வளோ வரி கட்டணும் எவ்வளோ வலிக்கும். கோவிடை கடந்து கோவிட் அதில் முக்கியமான விஷயம் செந்தில் சார், ஆக்சிஜனுக்கு இப்போ வரி இல்லைங்கிறாங்க. அப்போ நீ கோவிட் டைமில் ஆக்சிஜனுக்கு வரி வாங்கி இருக்க. இதை விட ஒரு உலகத்திலே கிடையாது. தட் இஸ் த பாயிண்ட். உலகத்திலே இது பண்ணலை. கோவிட் டைமில் ஆக்சிஜன் எல்லா இடத்துலையும் பற்றாக்குறை இருந்தது. ஆனால் இந்திய அரசு கோவிட் டைமில் ஆக்சிஜனுக்கு வரி வாங்கி இருக்கு 5%. இது இவங்க இதெல்லாம் பண்ணாங்க. சரி, இதெல்லாம் என்ன காரணம்? இப்போ என்ன ரீசன்? ஏன் இதை திடீர்னு நிர்மலா சீதாராமன் கொண்டு வரணும்? மோடி எங்கே பிடிச்சி ஒரு மோடியை பிடிச்சி ட்ரம்ப் ஒரு அழுத்துறாரு.
இந்தியாவிலேருந்து இவ்வளோ வந்தாக்கா இவ்வளவு நாங்களாம் வாங்க முடியாது. அப்போ இங்கே வந்து கமோடிட்டிஸ் அதிகமாகுது. இங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும் போது வெளியே போக முடியல. அந்த ப்ரொடக்ஷன் என்ன பண்ணலாம்? நாட்டு மக்களுக்கே விற்கலாம். நாட்டு மக்களுடைய பையிங் அதிகப்படுத்தணும். என்ன பண்ணலாம்? டாக்ஸை குறைக்கலாம். சச் a stupidity. இதை இவங்க எப்படி வந்து இந்த ஐடியாவை யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னு ஒன்று இருக்குது. இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னா என்னன்னா, ஒரு கம்பெனி சோப்பு தயாரிக்குது. அந்த சோப்பு தயாரிக்கிற விலை 100 ரூபாய். முன்னாடி அந்த சோப்புக்கு 12% வரி. அப்போ எவ்வளோ விற்பான்? 112 ரூபான்னு விற்பான். இப்போ அந்த சோப்புக்கு என்ன விலைன்னு சொல்கிறாங்க? 5%. அப்போ எவ்வளோன்னு விற்பான்? 105 ரூபான்னு விற்பான். பட் இன்கேஸ் அந்த கம்பெனி வந்து விலையை குறைக்கல, அதே 112 தான் 112 தான் விற்கிறான். கேட்டால் என்ன சொல்கிறான்? 107 ரூபா ஆக்கிட்டான் பேஸ் ப்ரைஸை. பேஸ் ப்ரைஸை 100 ரூபாயிலேருந்து 107 ரூபா ஆக்கிட்டான். 5% டாக்ஸ். நீ 112 ரூபா தான் கட்டணும். என்ன பண்ணுவீங்க? அப்ப நுகர்வோருக்கு எந்த விதமான லாபம் இருக்க போவது இல்லை. பாயிண்ட் தான் என்னன்னா, நீ இதெல்லாம் பண்ற சரி, பேஸ் பிரைஸை நீ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன வகையான ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க? பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, பேஸ் பிரைஸை கண்ட்ரோல் பண்ண முடியலனா இந்த மாதிரி ஜிஎஸ்டி 2.0 ரேஷனலைசேஷன் யாருக்கு பெனிஃபிட் ஆக போகுது? பாயிண்ட் 3, இன் கேஸ் ட்ரம்ப்புடைய விஷயங்கள்லாம் இப்போ ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு, இன்னைக்கு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், மோடி என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் தான், நாங்கள் வந்து இன்னும் நட்பில் தான் இருக்கோம், இன்கேஸ் அதே ஏதாவது ஆனாக்கா நீங்கள் இதை கண்டுக்கவே மாட்டீங்க. இல்லை, நேற்று இரவு சொல்லிட்டாரு, அது வந்து திரும்ப முடியாத இருட்டுக்குள் போயிட்டாங்க. இருட்டில் போனாங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப ஒரு சின்ன டாஸ்க் எடுத்து வந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் இந்த ப்ளூ மூன் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கேட்குறது இந்திய நாட்டு மக்களுடைய நிலைமை என்ன? இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், 0% நீங்கள் எதுக்கெல்லாம் ஆக்கியிருக்கீங்க? உங்களுடைய நீங்கள் ஆளக்கூடிய உங்களுடைய பேஸ் மாநிலங்கள் குஜராத், மகாராஷ்டிரா, ஏன்னா கார்களில் கூட சிறிய கார்களுக்கு மட்டும், சிறிய கார்கள் கம்பெனி இருக்கிறதெல்லாம் நோய்டா, ஹரியானா இந்த இடத்துல மட்டும் தான் இருக்குது. பெரிய கார்கள் இருக்கிற இடம் தான் நம்ம இடம்லாம், கர்நாடகா, இது தமிழ்நாடு எல்லாம் எஸ்யூவிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற இடம். நான் சொன்ன அந்த பேஸ் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எங்கே தெரியுமா இடிக்கும்? மேனுஃபேக்சர் சைடு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் அவன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறான், காருக்கு மட்டும்தான் இவங்க 0% போட்டிருக்காங்க. காரில் இருக்கிற பிளாஸ்டிக்கு 18%, காரில் இருக்கிற ஸ்டீலுக்கு 18%, காரில் இருக்கிற டயருக்கு 12%. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அதாவது இது எதுவுமே புரியாம மறைமுக வரியா? எஸ், இது வந்து நோட் சோரி. ஓட்டு சோரி முடிஞ்சு இது நோட் சோரி. மக்களை வந்து எப்படி ஏமாத்தணும்னு மிக தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயம், அதாவது என்னன்னா, நார்த் இந்தியன் மக்கள் கூட இது ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. இந்த விஷயங்கள் வந்து முன்ன நார்த் இந்தியாவில் தான் அவங்க ஏமாற்ற முடியும், பட் நார்த் இந்தியன் மக்கள் ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. இது வந்து மிக தீவிரமான திருட்டு. இது வந்து மீண்டும் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வந்து பொருளாதாரம் பற்றி விஷயம் தெரியுதோ இல்லையோ, எப்படி ஏமாற்றணும்னு எனக்கு கிளியராக தெரியுது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டு மக்கள்கிட்ட, ஏங்க கார் விலை குறையும், உங்களுக்கு வைரத்துக்கு நீங்கள் டாக்ஸ் கிடைக்கும், என்ன கொடுமை இது? இங்கே என்ன நம்மளாம் போய் டெய்லி வைரம் வாங்கிட்டு இருக்கோம். இல்லை சொல்கிறேன், டெய்லி நீங்களும் நானும் வைரம் வாங்கிட்டு இருக்கோமா, தங்கம் வாங்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் சொல்கிறேன் இல்லையா, எப்படி ஃபார்மர்ஸுக்கு எம்எஸ்பி இது பண்ணாங்களோ, எம்எஸ்பி பிரச்சனை வந்ததோ, இது அந்த பிரச்சனை திரும்பவும் வரும். இதில் ஒரு உண்மையான விஷயத்தை கவனிக்கிறீங்க, சப்பாத்தி புரோட்டாக்கு வரி கிடையாது. ஆமாம், இட்லி அவங்க சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கு வரி உண்டு. ஆமாங்க, இப்போ வெங்காயத்துக்கு வரி அதிகம் போடுவாங்க, பூண்டுக்கு வரி அதிகம் போடுவாங்க. இது அதான் சொல்கிறேன் இல்லையா, மக்களை எப்படி திசை திருப்பி ஏமாற்ற வேண்டும் என்பதை அவர்கள் வாடிக்கையாக செய்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க 50% போட்டிருக்கிற வரி இருக்குல்ல, பீடா, சிகரெட், பான், இது அதுக்கெல்லாம் கூட இவங்க பிரச்சனையில் தான் மாட்ட போகிறாங்க. ஏன்னா சிகரெட்டுக்கு, டொபாக்கோவுக்கு ஒரு வரி, பேப்பருக்கு ஒரு வரி, காட்டனுக்கு ஒரு வரி. இப்போ அவன் வந்து பேஸ் ப்ரைஸை இது பண்ணி எதை வேணாலும் எப்படி வேணாலும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாங்க. பிகாஸ் தே டோன்ட் ஹாவ் அ ப்ராப்பர் ஸ்க்ரூட்டினி. ஏற்கனவே ஜிஎஸ்டியை அமல்படுத்தி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு கூட மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. வர்த்தகர்களுக்கு நல்லா தெரியும். அது ஒவ்வொரு சின்ன சின்ன கடை, சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ஆரம்பிச்சுல இன்னைக்கு வர எத்தனை வழக்குகள், எத்தனை கேஸ் அவங்க மேலே, எத்தனை விஷயங்கள், எத்தனை பிரச்சனைகள் நோட்டீஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் கடந்து இப்போ வரும்போது இந்த டாக்ஸ் லெவலை மாற்றி அடுத்த பிரச்சனை கொண்டு போய் அவங்களை விடுறாங்க. அடுத்த பிரச்சனை என்னன்னா, இப்போ ப்ரொடக்ஷன் இதில் இதுக்கும் இவங்களுக்கும் இது வரும், ப்ராப்ளம் வரும். வாடிக்கையாளர் என்ன கேட்பான்? டாக்ஸ் குறைஞ்சிருக்குன்னு கேட்பான். அப்படி தானே? இப்போ நீங்களும் நானும் போயிட்டு ஒரு சோப்பு வாங்க போகிறோம்னா, ஏன்பா 110 ரூபா 15 ரூபா வாங்க, இப்போ 102 ரூபா வரணும்னு கேட்போம்.
ஆனா அங்க 110 ரூபா தான் இருக்கும். எங்க பிரச்சனை வருது? யாரோ பண்றது இவங்க Yes. ஒரு பொதுமக்களோட மல்லாடி எக்ஸாக்ட்லி அதேதான். 4 ரூபாய் ஷாம்பு வாங்கணும்னா அட்லீஸ்ட் இப்போ அது 3000 ரூபாய் இருக்கணும். ஆனா அது 4 ரூபாவா தான் இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து மக்களுக்கு வந்து புரிஞ்சாலும் பாஜக இதை பத்தி ஒன்றும் கவலைப்பட போறதில்ல. காரணம் நாம சொல்லிட்டோம், இதுதான் ஜிஎஸ்டி 2.0, நம்பினால் நம்புங்கள், இப்படிதான் அங்க இருப்போம்னு சொல்லிட்டு அவங்களுடைய விஷயத்தை கடத்தி கொண்டே போயிருக்கிறாங்க. இதுல ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஆஸ் அ டாக்டர் ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட போறது மெடிக்கல் செக்டர். அங்கேயும் இதே பாயிண்ட் வரேன் நான். ஏன்னா மெடிக்கல்ல வந்து உனக்கு மெடிக்கல் கிளைமோ மற்ற பாலிசிஸ்க்குலாம் வந்து சரியான அதான் வரேன் நான். இது அதுக்கு ரெண்டாவது வரேன். இந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இந்த டிஸ்போசபிள்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிக்கானீங்கன்னா சிரிஞ்சில் இருந்து நீடில் இருந்து நம்ம ஐவி செட்டில் இருந்து இது எல்லாமே வந்து டிஸ்போசபிள்ஸ். இந்த டிஸ்போசபிள்ஸ்க்கு வந்து டேக்ஸ் இப்போ 5% சொல்லி போட்டிருக்காங்க. பட் ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கம்பெனி அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா ரப்பருக்கு ஒரு டேக்ஸ் இருக்குது, அங்கே பிளாஸ்டிக் ஒரு டேக்ஸ் இருக்குது, பேப்பருக்கு ஒரு டேக்ஸ் இருக்குது, லேபிளுக்கு ஒரு டேக்ஸ் இருக்குது, மார்க்கெட்டிங்க்கு ஒரு டேக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. வேறு வேறு டேக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்கும்போது எனக்கு தெரிந்து எந்த வகையான மாற்றம், உதாரணமாக ஒரு வாரம் முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர் ஏதோ ஒரு காரணமாக 15000 பில்லு கட்டுறாருன்னா செப்டம்பர் 22க்கு அப்புறம் 15000 15000 தான் இருக்கும், இல்லை 17000 ஆகுமே தவிர 15000 10,000 ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நீங்கள் கேட்ட அந்த இன்சூரன்ஸ் மேட்டர் அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் லைஃப் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் அதுலேயும் அந்த கம்பெனியுடைய பேஸ் விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அவனுக்கு இது ஓகே, அவனுடைய யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டருக்கு இவ்வளோ டேக்ஸ், அவன் யூஸ் பண்ணுற பிரிண்டர்ஸ்க்கு இவ்வளோ டேக்ஸ், அவன் யூஸ் பண்ணுற மார்க்கெட்டுக்கு இவ்வளோ டேக்ஸ், ஹெச்ஆருக்கு இவ்வளோ டேக்ஸ். அந்த டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் 12%. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா எக்ஸிஸ்டிங் இன்சூரன்ஸ் ஸ்லாபை கூட்டுவான். இப்போ உதாரணமாக உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு கம்ப்ளீட்டாக காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் போடுறீங்க, 25,000 ஆண்டுக்கு வருதுன்னா இப்போ அவன் டேக்ஸ் குறைஞ்சா அந்த 25,000லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 23.7 வரணும், 23,700 750 வரணும். பட் இவன் என்ன பண்ணுவான், காம்ப்ரிஹென்சிவ் டேக்ஸையே கூட்டிடுவான், 0% போடும். ஏன்னா பிகாஸ் இவனுக்கு இந்த டேக்ஸ் எல்லாம் குறையலை. அவனுடைய ஹெச்ஆர் டேக்ஸோ கம்ப்யூட்டர் யூசேஜ் டேக்ஸோ பேப்பருக்கு உண்டான டேக்ஸோ மார்க்கெட்டிங் உண்டான டேக்ஸோ எதுவுமே அவனுக்கு குறையலை. அப்போ இதெல்லாம் குறைக்காம அவன் இன்சூரன்ஸ் டேக்ஸை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது ஏன்னா தட் ஷுட் நாட் பேர் பை த கம்பெனி. அவன் கம்பெனி பேர் பண்ண மாட்டான். ஏன்னா இவ்வளோ நாள் அது வாடிக்கையாக இருந்தது. அவன் கம்பெனி பேர் பண்ணாமல் திரும்பவும் அது வந்து நம்ம இவங்ககிட்ட தான் போவோம், இப்போ மக்கள்கிட்ட தான் சுமை மீண்டும் அதிகமாக போகும். இதில் பிரச்சனை என்னென்னா பாஜக அரசு வரியை கம்மி பண்ணி விட்டது, பாஜக அரசு வரியை குறைத்து விட்டது. ஆனால் எங்களுக்கு அந்த பலன் வராமல் கம்பெனிஸ் பார்த்துக்கிறாங்கிற பழியையும் கொண்டு போய் இது அந்த இடத்துல விடும். அவசியம் இல்லாமல் மக்களிடத்தை குழப்பத்தை விளைவிக்கும். கார்ப்பரேட்டுக்கான மிகச்சிறந்த டாக்ஸ் இது, மக்களுக்கானது இல்லை. அடுத்ததாக நேரடி வரி விதிப்பு முறை அப்படிங்கிறதுக்கு வந்து திமுக என்றைக்குமே எதிர்ப்பான ஒரு நிலைப்பாடு தான். குறிப்பாக மாநில உரிமைகளை பறிக்கக்கூடியதாக அந்த ஜிஎஸ்டி இங்கே ஒரு திட்டம் இருக்கிறதுங்கிற செய்தி வெளியான போதே கலைஞர் கடுமையாக விமர்சனம் செய்தவர். அப்படியான ஒரு மாநிலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த சூழலில் பத்திரிகையாளர் திரு சுமன் கவி அவர்கள்ட்ட வந்து இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை மாற்றம் இது மக்கள் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், பொதுவாக அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நீ பாருங்க. மாநில அரசின் உரிமை அது வந்து பிரதானமானதாக திமுக அரசினுடைய மாநில சுயாட்சி தீர்மானம்னு நிறைவேற்றி அதில் எந்தெந்த விதேசத்துக்கு எந்தெந்த வரிகள் விதிக்கப்படணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் வெளியிட்டவர் தான் கலைஞர். அப்போ அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒற்றை வரி விதிப்பு முறை வர இருக்கிறது அப்படிங்கிறத காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே ப்ரப்போஸ் பண்ணும்போதே அதை எதிர்த்தவர் கலைஞர். அது என்ன அப்படின்னா நம்மளுடைய வரி உரிமை, வரி வாங்குகிற உரிமையை அது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு வரி கொடுக்க முடியும், எந்த பொருளுக்கு எவ்வளவு வரி, என்னென்ன வேலை நடக்கிறது என்பதையெல்லாம் ஆய்ந்து அதற்கேற்றால் போர் வரி விதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு மட்டும்தான் அப்படிங்கிற இதிலிருந்தும் பார்க்க வேண்டியிருக்குது. ஆனால் அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. சரி, அப்படி அவங்க அமல்படுத்திட்டாங்க. அப்படி அமல்படுத்தும் போது கூட நான் வந்து பல ஆலோசனைகளை சொன்னேன் அப்படின்னு சிதம்பரம் இப்போ சொல்லியிருக்கிறார். 8 வருடங்கள் தாமதமாக நீங்கள் முடிவெடுத்திருக்கிறீர்கள். ஆமாம், அமல்படுத்திய போது கடுமையாக இந்த முறையை கொண்டு வரணும்னு கொண்டாந்து சொன்னதே அவர் தான். தமிழ்நாட்டின் சித்தாந்தம் அது பேசுகிற அடிப்படையில் சொல்கிற அந்த கொள்கை என்பது அன்னைக்கு கலைஞர் சொன்னார் வரியை வந்து நீங்கள் இப்படி கொண்டு வரும்போது தவறுன்னு. இன்னைக்கு வந்து அது புருவாகிட்டு இருக்குது. அது இன்னைக்கு வரலும் சிக்கலைத்தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. எந்த இடத்துல ஒரு தீர்வு வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்னைக்கு நாங்கள் வந்து வரியை குறைக்கிறோம், தீபாவளி பரிசு கொடுக்கிறோம். அப்போ நாம் என்ன கேட்குறோம்னா 8 ஆண்டுகளாக நீங்கள் இவ்வளோ நாள் தண்டனை கொடுத்தீங்களா?
ஒவ்வொரு தீபாவளி 8 தீபாவளிகள் நாங்கள் தண்டனை அனுபவித்து கொண்டிருந்தோமே. சார் சொன்னாங்க இல்லையா, ஒரு ஆக்சிஜன் உயிர் காக்கும் மருந்துகள் 30 மருந்துகளுக்கு நாங்கள் நினைக்கிறது 0%. அப்போ 30 மருந்துகளுக்கு, உயிர் காக்கும் மருந்துகள் 30க்கு நாங்கள் எங்கள் உயிரை பணயம் வைத்து உங்களுக்கு டேக்ஸ் கட்டிட்டு இருந்தோமா? அது எவ்வளோ பெரிய கொடூரமான காலகட்டம். 2020, 21 முழுக்க கொரோனா காலகட்டம். எல்லாவற்றுக்கும் வரி புரியுது. அப்போ எங்களுடைய உயிரை கூட துச்சமென மதித்து வரியை பிடுங்கியது தான் உங்களுடைய வரலாறுங்கிறது எவ்வளோ மோசமான நிலைமை. இப்படி நீங்கள் இன்னைக்கு இறங்கி வரீங்க இல்லையா, ஏன் இறங்கி வரீங்க அப்படிங்கிறதுக்கு சிதம்பரமே இப்போ சில கேள்விகள் மந்தமான பொருளாதார காரணமா, அல்லது மக்களுடைய கடன் அதிகரித்து விட்டதா, அல்லது பீகார் மாநில தேர்தல் காரணமா, அமெரிக்க ஜனாதிபதி விதித்திருக்கிற 50% டேரிஃபா, அல்லது இது எல்லாமும் சேர்த்து தானா அப்படின்னு சில கேள்விகளை கேட்குறாரு. இப்போ எல்லா காரணங்களும் இருந்தாலும் கூட மோடி அரசு இப்போ சார் சொன்னாங்க இல்லையா, அதாவது பின்வாங்குதல் கூட ஒரு ஏமாற்று வேலை. சரி பரவாயில்ல, எங்களுக்கு அது கூட பிரச்சனை இல்லை. மோடி அரசு பின்வாங்கி இருக்கிறதுங்க தான் முக்கியம். நீங்கள் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக அவர்கள் பின்வாங்கினார்கள். அது வேளாண் தொழிலாளர்கள், விவசாயிகள் போராட்டம் மூலமா. இன்னைக்கு அப்படி இல்லை, ஒரு பின்விளைவின் காரணமாக நீங்கள் பின்வாங்கிறீங்க. நீங்கள் இது ஏமாற்றுவதாகவே இருந்தால், நான் என்ன கேட்குறேன்னா, இது ஒரு ஏமாற்று வேலையாகவே இருந்தாலும் உங்களுடைய ஏமாற்று வேலை எத்தனை நாள் பலிக்கும்? இங்கே ஒரு பெரிய வெம்மை இருக்குங்க. ஒரு குழந்தை தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்குது, பசிக்குதுன்னு அழுதுகிட்டே இருக்குது. நீங்கள் எத்தனை முறை தான் அங்கே பாரு, அல்லது இந்த விளையாட்டு பொம்மையை வச்சுக்கின்னு எவ்வளோ ஏமாற்ற முடியும்? நீங்கள் 10 வருடங்களுக்கு மேலாக ஏமாற்றி கொண்டே தான் வந்திருக்கீங்க. இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, எல்லாவற்றிலும் ஏமாற்றிட்டு இருக்கீங்க. மக்களுக்குள்ள எல்லாம் சப்ரஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு மாநில தேர்தலையும் வியூகம் வகுத்து அங்கே நேரடியாக போய் நின்று தன்னுடைய அத்தனை ஆயுதங்களையும் பிரயோகித்து வெற்றி பெறுகிற ஒரு அஃபென்சிவ் ஃபோர்ஸ் இந்த பாஜக. ஆனால் இன்னைக்கு டிஃபென்சிவ் மோட்ல இருந்து வேலை செய்கிறார்கள்ங்கிறது தான் இந்த வரியின் பின்வாங்குதலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் ஏன்னா அவங்க ஒரு தற்காப்பு சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. ஒரு நாளும் கேடயத்தை பயன்படுத்தாமல் எல்லா நாளும் ஈட்டியை பயன்படுத்தி மக்களின் நெஞ்சில் மார்பில் குத்தி அவர்களுடைய வரியாகவோ அவர்களுடைய உரிமைகளாகவோ அதை ஒடுக்கி வாங்கி கொண்டிருந்த ஒரு இரும்பு அமைப்பு இன்னைக்கு கேடயத்தை வச்சு தடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்குன்னா அதனுடைய பிரதான காரணம் இத்தனை காரணங்கள். மக்கள் கஷ்டப்படுதாங்க, அது இருக்குது, எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி அமெரிக்காவிலிருந்து ஒரு அடி விழுகிறது அப்படிங்கிறது பிரதான. மற்ற காரணங்கள்லாம் எனக்கு பீகார் எலெக்ஷன் அவங்களால டேக்கிள் பண்ண முடியாது. பீகார், குஜராத்லாம் டேக்ஸே கட்டுறது இல்லை. டேக்ஸ் கட்டுற தென் மாநிலங்கள் தான். நம்ம பற்றி பேசணும். அப்போ இந்த 5 காரணங்களில் பிரதானமானது, நீங்கள் எம்எஸ்எம்இ செக்டாரு எப்போ டிமானிட்டைசேஷன் வந்ததோ, பண மதிப்பிழப்பு வந்ததோ அப்பவும், அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்ததுக்கு முடிஞ்சே போச்சு. 7 லட்சம் சிறு குறு நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டுருக்கு இந்தியா முழுவதும். 7 லட்சம் முதலாளி தொழிலாளி ஆகிட்டாங்க. எந்த தொழிலாளி தன்னிட்ட வேலை பார்த்தாரோ அவரோட சேர்ந்து அவர் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. திருப்பூர்லையும் கோயம்புத்தூர்லையும் இதான் நிலைமை. அந்த நேரங்களில் நாங்கள் வீடியோக்கு, அதாவது நாங்களே போய் சில வீடியோக்கள் எடுத்தோம். ஒரு கம்பெனி வச்சுக்கிட்டு இருந்தவர் வாட்ச்மேன் வேலைக்கு போயிருந்தார். அவரோட தனி கதையெல்லாம் எடுத்து போட்டோம். அந்த அளவிற்கான மொத்தமாக கம்பெனி ஓனருங்க. அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் வாசல் நின்றுட்டு இருக்காரு இன்னொரு கம்பெனியில். அவர்களும் குறைச்சிட்டு இருந்தாங்க. அதாவது ஆட்கள் குறைப்பு எல்லாம் குறைஞ்சி போச்சு. 5 லட்ச ரூபா முதலீட்டில் நிறுவனம் நடத்திட்டு இருக்கவருக்கு 35 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா வரி போட்டால் அவர் எங்கே போவார்? கம்பெனி மூடிட்டு வேலைக்கு தான் போகணும். இப்போ இந்திய மக்களாக இருப்பதில் என்ன சோகன்னு பாருங்க. ஒன்று, மோடி என்ற பாசிஸ்டினுடைய தாக்குதல், அங்கேருந்து ஒரு குண்டு மழை பொழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னொன்று, நைட்ரஜன் பாமா அங்கேருந்து என்ன 50% டேரிஃப்னு சொன்னால் ஒரே நாளையில் முடிஞ்சு போச்சுங்க. நீங்கள் திருப்பூர், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இதை திசை திருப்புவதற்கு இதிலிருந்து நாங்கள் பாருங்கள், அவங்க எல்லாம் கதறாங்க. 16,000 கோடி 20,000 கோடி அவ்வளோ பணம் போச்சு. இன்னைக்கு இதில் 500 டன் 600 கப்பல்கள் தூத்துக்குடியில் அனுப்புனதை அப்படியே ஃபுட்ஸ் அப்படியே திருப்பி அனுப்பியிருக்கிறான். டன் கணக்கான கப்பல்கள் அப்படி நின்றுட்டு இருக்குது. இன்னும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாஸு. இதையெல்லாம் திசை திருப்புவதற்கு, சரி கட்டுவதற்கு பாருங்கள் ஒரு கிம்மிக்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பாருங்கள், இங்கே பாருங்கள், எங்கே பாருங்கள், அங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி மக்களை திசை திருப்புகிற வேலையை செஞ்சு எத்தனை நாள் திசை திருப்பு. நான் என்ன கேட்குறேன், பசிக்கிறவனுக்கு உணவை கொடுக்காமல், தீர்வை கொடுக்காமல் திசை திருப்புவதால் மட்டும் எத்தனை நாள் உங்களால் இது நடக்க முடியும், ஆட்சி நடத்தணும்? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா,
இவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்று விட்டார்கள். இல்லை, இதில் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையே வந்து நேரடியாக நாங்கள் வரியை வாங்கி மாநிலங்களுக்கு பிரித்து கொடுப்போங்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் இதில் நஷ்டம் வரும். இந்த இப்போ புதிய சில 2.0 ஸ்லாப் 2 இந்த மாற்றினதில் 1 லட்சம் கோடி ரூபாய் நட்டம் வருங்க. இந்த நட்டம் என்பது மாநில அரசு தலைவர்களுக்கு தான் ஒரு கொடூரமான செய்தி. அதையும் அதை வந்து ப. சிதம்பரத்தை கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஃபேராக இதை டீல் பண்ணணும். இப்போ மாநில அரசுகள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுது, அது ஒரு தற்காலிக பிரச்சனை தான். அதை நீங்கள் வந்து சரியாக அவர்களுக்கான பணத்தை சரியாக திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா சில காலங்களில், அதாவது நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் குறைஞ்சிருக்கோ அதனால் மக்கள்கிட்ட பொருள் புழக்கங்கள் எல்லாம் சர்க்குலேஷன் அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேஷன் ஆயிரும், அதாவது அடுத்த மாதங்களில் சரியாயிரும்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அதையெல்லாம் கூட முழுவதுமாக சரியாகுமா நமக்கு தெரியாது, அதுக்குள்ளே டெக்னிக்கலாக போகல. ஆனால் அவர் சொல்கிற மாதிரி குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு நிவாரணம் கொடுக்குற அளவுக்காவது இவங்ககிட்ட திட்டம் உண்டா? ஒன்றும் கிடையாது. அறிவித்தோம், முடிஞ்சு போச்சு, எல்லாம் நீங்கள் பொறுக்கிட்டு நீங்கள் போங்க, நாங்கள் இங்கே பார்த்துக்கிடுவோங்கிற மாதிரி டீல் பண்ணுவது தான் பாஜகவின் டீலிங். நான் என்ன கேட்குறேன்னா, ஆட்சியை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்ற உங்களால் நிர்வாகம் நடத்த முடியவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டின் ஆட்சி நடந்துட்டுருக்கு. எங்கெல்லாம் பாஜகவின் அரசு ஆளவில்லையோ அங்கெல்லாம் மிக கொடூரமான ஒடுக்குமுறை நடந்துட்டுருக்கு. அதுக்கு மத்தியிலையும் போய் வெளிநாடுகளில் போய் நான் முதலீட்டை குவிக்க போகிறேன்னு சொல்லி லண்டனு டெய்லி அப்டேட் கொடுக்குறாரு. ஆமாம், யார் யாரை பார்த்து யார் யாரோட எம்ஓயு சைன் பண்ணேன்னு தினமும் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அப்டேட் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இந்திய வெளியுறவுத்துறை வந்து தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணாதீங்க, நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு வாங்கன்னு சொல்லி வெளியுறவுத்துறையே வந்து புரோக்கர் வேலை பார்க்குங்கிற குற்றச்சாட்டை வந்து திட்ட கமிஷனுடைய உறுப்பினர் திரு எழிலன் வச்சிருந்தார். இப்போ வந்து முதலமைச்சர் இதுக்காக தான் வந்து முதலமைச்சர் நாடு நாடாக போக வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட்டிருக்கு. 18,000 கோடி ரூபாய் முதலீட்டு அது எம்ஓயூஸ் வந்து கையெழுத்தாகி இருக்கிறதுங்கிற செய்தி வந்திருக்குது. ஆனால் எதிரில் இருக்கக்கூடிய சங்கிகள் என்ன சொல்கிறாங்க, இவரே போய் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, அதெல்லாம் தான் ஒன்றிய பாஜக அதாவது ஒன்றிய அரசு பார்த்துக்கிடும். ஒன்றிய அரசு என்ன பண்ணுது, அவர்கள் மாநிலத்துக்கு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியாக அங்கே அசாமுக்கு குஜராத்துக்கு போன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அப்போது அதெல்லாம் அதாவது சங்கிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தனியாக போய் செய்ய வேண்டியதில்லை, தமிழ்நாடு ஏற்கனவே வளர்ந்த மாநிலம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு வளர்ந்த மாநிலத்தை இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் 11.19% வளர்ச்சி கூடுதலாக காட்டியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய 300 கல்வி நிறுவனங்களில் 100க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் மிகப்பெரிய கட்டமைப்பு கொண்டது. தமிழ்நாடு கல்வியில் வளர்ந்தது. எல்லா நெருக்கடி, அதாவது உங்களுக்கு என்னென்ன வியாதியெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கும் உண்டு. அதுபோக கூடுதலாக என்ன உண்டு, இப்போ டபுள் சப்ரஸ்டு சர்க்கார், டபுள் இன்ஜின் சர்க்கார் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒன்று அமெரிக்கா விதிக்கிற வரி, வெளிப்புற அழுத்தங்கள், அதுபோக மோடி அரசு செய்கிற வஞ்சகம், இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ப்ரொக்ரெசிவாக நடத்துதுன்னா அது நிர்வாகம். அப்போது அரசியல் நிர்வாகம் என்பது மேடையில் பேசுவதல்ல, நிர்வாகம் பண்ணி காட்டுவது. அதை ப்ரூவ் பண்ணுது தமிழ்நாடு. ஆனால் உங்களுக்கு தேர்தல் மெக்கானிசத்தில் ஓட்ட போட்டு ஆட்சி அமைக்க தெரிகிறதே தவிர உங்களால் ஆட்சியை நடத்த தெரியவில்லை. கல்யாணம் பண்ணுறது முக்கியம் இல்லைங்க, குடும்பம் நடத்தணும். அதுக்கு நீ அன்ஃபிட்டுங்கிறத தான் இந்த எல்லா வரி விதிப்பும் எல்லா நடவடிக்கையும் காட்டுது. இன்னும் மிகப்பெரிய புரட்சிக்கும் மக்கள் வெடிப்புக்கும் தான் இந்த அரசு இட்டு செல்லுங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி திரு சுமன் கவி. குறிப்பாக ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டதுக்கு பிறகு மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய அவர்களுக்கு வந்து இந்த வரி விதிப்பின் மூலமாக நடக்கக்கூடிய மாற்றங்களை சொல்ல வேண்டிய கடமை ஒரு வியாபாரிக்கு உண்டு. திமுகவினுடைய வர்த்தக அணியில் இருந்தாலும் அவர் வந்து அன்றாடம் வியாபாரி, அவர் வந்து சிறு வியாபாரிகளுக்கு பொருட்களை அளிப்பதாக இருக்கட்டும், நேரடியாக பொதுமக்கள்கிட்ட வந்து பொருட்களை விற்பனை செய்வதாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மாற்றங்களின் மூலமாக வரக்கூடிய எந்த மாதிரியான ஒரு கெடுபலன்கள் நடந்திருக்கின்றன அப்படிங்கிறத வந்து நேரடியாக அனுபவித்தவர் திரு விபி மணி அவர்கள். உங்களுடைய கருத்தின்படி இந்த ஸ்லாப் 1க்கும் இந்த 2க்குமான வேறுபாடு, ஸ்லாப் 1ல் நீங்கள் என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சிங்க? இப்போ நான் வந்து சென்னைக்கு வந்து 42 வருஷம் ஆச்சு. நான் சைக்கிள் விற்பனையாளராக இருந்திருக்கேன், ஒரு பெட்டிக்கடை வணிகராக இருந்திருக்கேன், மொத்த வியாபாரியாக இருந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி வணிகமே செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். இன்றைக்கி வணிகத்துறையிலேருந்து வெளியில் வரக்கூடிய மனநிலையில் தான் நான் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட நான் வியாபாரிகள் சங்க தலைவராக இருக்கிற திருவல்லிக்கேணி பகுதியில் இந்த 8 வருஷத்தில் ஒரு 600 வணிகர்கள் எங்கள் தொழிலை விட்டு திருவல்லிக்கேணியில் மட்டுமே வெளியேறிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 600 பேர். ஏன்னா எங்களுடைய 2000 உறுப்பினர்களில் இப்போ 1400 உறுப்பினர்கள் தான் எங்கள் கையில் இருக்கிறாங்க. டேட்டா இருக்குது. ஆமாம், அதனால தான் நான் அதை அடித்து சொல்கிறேன்.
இந்த 2017 இந்த சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் அமுல்படுத்துவதற்கு முன்பு பின்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொது விற்பனை வரி சட்டம் அப்படின்றது தான் முதல்ல இருந்தது. தமிழ்நாடு பொது விற்பனை வரி சட்டம். அதுக்கடுத்ததாக மதிப்பு கூட்டு வரி சட்டம் சில மாற்றங்கள் பண்ணி வேட் வந்தது. அதுக்கடுத்து மாற்றம் கொண்டாந்தாங்க. தமிழ்நாடு பொது விற்பனை வரி சட்டம் மதிப்பு கூட்டு வரி சட்டம் இருக்கும் வரைக்கும் மாநில முதல்வர் கையில், மாநில அரசினுடைய கையில் இருந்தது, அதிகாரம் இருந்தது. எங்களுடைய எந்தவித கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி, அந்த கோரிக்கைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்டையும் நம்ம துறை சார்ந்த அமைச்சர்கள்ட்ட போய் சொன்னோன்னா அநேகமாக அடுத்த வாரத்திலேயோ அல்லது அடுத்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும்போதோ அது எதிரொலிக்கும். குறிப்பாக வணிகர்களின் பாதுகாவலர் அப்படின்னு சொன்னால் கலைஞரை மட்டும்தான் குறிப்பிட முடியும். ஏன்னா நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பாக வணிகர்களை, அதாவது உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளையும் வாங்கி விற்கின்ற வணிக பெருமக்களையும் அழைத்து பேசியது இந்தியாவிலேயே முதன்முறையாக தலைவர் கலைஞர் தான். அவருடைய ஆட்சியில் தான் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு வணிகர்களுக்கு நலவாரியம் கிட்டத்தட்ட 80 விழுக்காடு வரி வருவாயை ஈட்டக்கூடியவர்கள் வணிகர்கள். எங்களுக்காக ஒரு தனி நலவாரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு 1989 எங்களுக்கு வணிகர் நலவாரியம்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே முதன்முறையாக அமைச்சவராக அவங்க தான். இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்னாடி நடக்கின்ற ஆலோசனை கூட்டத்தில் முதல்வரே உட்கார்ந்து எங்களுடைய கோரிக்கைகளை 10 மணிக்கு ஆரம்பித்து 3 மணி வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. எல்லா தரப்பு வணிகர்களும், அதாவது உற்பத்தியாளர்கள், மாநில விநியோகஸ்தகர்கள், மாவட்ட விநியோகஸ்தகர்கள், ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ஹோல்சேல் கடைங்க, சில்லறை வியாபாரிகள், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளெல்லாம் அவங்க நேரடியாக கேட்டு அது பூரா பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா 90 விழுக்காடு எதிரொலிக்கும். இப்போ அந்த சூழ்நிலை கிடையாது. இப்போ நம்ம இது ஜிஎஸ்டி சட்டம் இந்தியாவில் அமுல்படுத்தப்பட்ட பின்பு இந்த அண்ணன் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, இந்த 8 வருஷமாக நாங்கள் பட்ட அவஸ்தை இது வரைக்கும் யாரும் பட்டிருக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் கூட தீபாவளி திருநாளுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு தீர்வை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், ஆமாம், காலங்கடந்த ஞானோதயன்னு சொல்கிறாங்கல்ல, எல்லாரும் கைவிட்டு போயிட்டாங்க. இந்த துறையை விட்டுட்டு இவங்க சொன்னாங்க திருப்பூர் அந்த பகுதி மட்டும், ஈரோடு அதை மட்டும் காட்டினாங்க. ஆனால் இங்கேயே சாலையோர தள்ளுவண்டிக்கெல்லாம் போயிட்டாங்க. கடை வச்சிருந்த வணிகர்கள் இன்று ஆங்காங்கு சாலையோரத்தில் இருக்கிற ஒரு சின்ன சைக்கிளை வச்சுக்கிட்டு, ட்ரை சைக்கிளை வச்சுக்கிட்டு கடை நடத்தக்கூடிய லெவலுக்கு ஒரு முதலாளிகள் போயிட்டாங்க. அதுபோக நாங்கள் பண்ண வியாபாரத்தை எல்லாம் கார்ப்பரேட் கபலீகரமாகி கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி ஆங்காங்கு எங்கள் துறையை கையில் எடுத்துக்கிட்டு எங்கள் துறையே இல்லாத சூழ்நிலையை உருவாக்கிட்டார் மோடியை பொறுத்தளவில். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 56வது கூட்டத்தில் தான் இந்த முடிவு எடுத்துருக்குறாங்க. அப்போ 55 கூட்டத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்திய அளவில் இருக்கிற வணிகர் அமைப்புகள், வணிகர் சங்கங்கள், வணிகர் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் கிலோ கணக்கில் நாங்கள் மனுவை கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 900 இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வணிகர்கள் எதிர்த்து ஆமாம், இது முழுக்க பார்த்தீங்கன்னா தென்பகுதியில் தான் ரொம்ப விழிப்புணர்வாகி வணிகர் அமைப்புகள்லாம் இதை ஏற்றுக்கிருந்தோம். இப்போ வடபகுதியிலையும் விழிப்புணர்வு ஆகிட்டாங்க. அதுதான் இதுக்கு காரணம், அந்த தீபாவளி பரிசுன்றதுக்கு காரணம். இப்போ தான் அவங்க காலம் கடந்து அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வரியை முறையாக கட்டுறதுலாம் கிடையாது. அங்கே போய் அதிகாரிகள்லாம் முறையாக போய் கேட்கவும் முடியாது, அதிகாரிகளுக்கு உரிய பதிலும் கிடைக்காது. ரெண்டாவது இந்த ஜிஎஸ்டி சட்டம் அமுல்படுத்தப்படும் போது இதில் ஏமாற்றுறதுலாம் இருக்காது, தப்பு நடக்காது, அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. இதில் பாருங்கள், தமிழ்நாடு பொது விற்பனை வரி சட்டம், அதுக்கடுத்து மதிப்பு கூடுதல் வரி சட்டம், அதுக்கடுத்து சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம்னா அந்த சட்டத்தை விட இந்த சட்டம் எளிமையாக இருக்கணும். நீங்கள் புதிய சட்டம் கொண்டாடணும். இந்த சட்டத்தை விட இது இன்னும் எளிமையாக இருக்கணும். ஆனால் இந்த 2 சட்டங்களை விட இந்த துறையிலிருந்தே ஓடக்கூடிய லெவலுக்கு இந்த சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் மிகப்பெரிய தலைவலி. இன்னும் சொன்னப்போனால் இதை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரிகளுக்கும் ஆடிட்டர்களுக்கும் கூட இது புரியலை. பல அதிகாரிகளுக்கு இதில் உள்ள அரசாணைகள், அதனுடைய சரத்துகள் தெளிவாக தெரியலை. உயர் அதிகாரிகள்கிட்ட கேட்டு தான் பண்ணுவாங்க. கடைக்கு ஆய்வுக்கு வருவாங்க, அவங்களுக்கே பல விஷயங்கள் தெரியாது. எதை கண்டுபிடிப்பாங்க அவங்க? அல்ல, அவங்க மேலோட்டமாக எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம துறை சார்ந்த அதிகாரிகள்லாம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க. அதாவது தென்பகுதியில், தென் மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரிகள் முறையாக நடத்தணும்னு இருப்பாங்க. அதே நேரத்தில் வியாபாரிகளும் கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க. இதனால் எங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அவ்வப்போது பிரச்சனைகள் எல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதுபோக மட்டும் இல்லாமல் முக்கியமாக சொல்ல போனோன்னா இந்த 56 கூட்டங்களில் 980 முறை மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க.
அப்போ 980 முறை மாற்றம் செய்கிற அளவுக்கு இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை அவசர கோலத்தில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க அந்த நேரத்தில். அமெண்ட்மெண்ட்டே ஆமாம் 980 முறை மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. மாற்றம் பண்ணியிருக்கிறாங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள். அதாவது நாங்களும் இந்த கூட்டத்தை கூட்டினோம், அந்த கூட்டத்தில் இப்படி ஒரு முடிவெடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி ஸ்கூல் பை இருக்குது பார்த்தீங்களா, நான் இதே அறிவாலயத்தில் கலைஞர் கரெக்டாக நியூஸ் பார்த்துட்டு 8:15 மணிக்கு வெளியில் வருவாங்க. அப்போ நானும் முன்னாள் வணிகர் சங்க தலைவர் நவமணின்னு சொல்லிட்டு சீனியர் தலைவர், அவர் தலைவரோட பேசக்கூடியவர், நானும் அவரும் நின்று வாசல் நின்று, ஐயா இந்த பள்ளி பைகள் கொண்டு வர பிள்ளைகளுக்கு 12% வரி இருக்குது, அதை கொஞ்சம் நீங்கள் மாற்றம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், ஒரு 5% மாற்றம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே தலைவர் கலைஞர் கேட்டார், நீங்கள் என்னைக்கு வரி வருவாய் ஈட்டக்கூடிய ஆலோசனையை சொல்லியிருக்கீங்க வணிகர்கள் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசினார். நாங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் தான், ஒரு A4 பேப்பரில் எழுதி கொடுத்துருந்தோம் நாங்கள். அதை வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில் போய் சட்டமன்றத்தில் அறிவிக்கிறாங்க, ஐயா 0%ன்றாங்க வரி விலக்கு, முழு வரி விலக்கு, பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய பள்ளி பைகளுக்கு முழு வரி விலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. நாங்கள் எதிர்பார்த்தது 5 விழுக்காடு, கிட்டத்தட்ட ஒரு 7 விழுக்காடை குறைச்சி கொடுத்தாங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் முதல்வர் பொறுத்தளவில் இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, இது யார் பயன்படுத்துகிறாங்க, இதனால பயன்பட போகிறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆய்வு பண்ணி செய்யக்கூடிய அந்த அதனால தான் வணிகர்களின் பாதுகாவலர்னு சொல்லிட்டு நாங்கள் அவருடைய காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதே காலம் இப்போ இருந்தால் கூட இவங்க எதுவுமே மாநில அரசு கையில் எதுவுமே கிடையாது. நாங்கள் போய் மனுவை கொடுக்கலாம் மொழிய அவங்க பரிந்துரைக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நம்ம அரசு இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலில் கொண்டு போய் உங்களுடைய கோரிக்கைகளை கொடுக்குறோம். ஆனால் பெரும்பான்மையான நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அவங்க தான் வடநாட்டை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயத்தை பாருங்கள், சார் சொன்னார் கரெக்டாக, நம்ம அரிசி அதிகமாக பயன்படுத்துறது தென்பகுதி மக்கள். 25 கிலோக்கு கீழே நீங்கள் அரிசி பேக்கிங் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு 5 விழுக்காடு வரி. அதாவது 26 கிலோவுக்கு மேலே 75 கிலோ சிப்பம் தான் முதல் வரும். இப்போ தான் 25 கிலோ சிப்பம் வந்திருக்கு. 26 கிலோவிலேருந்து 75 கிலோ வரைக்கும் இருந்தேன்னா வரி கிடையாதான். அப்போ 75 கிலோ வரி வாங்கக்கூடியவர் யார்? 75 கிலோவை பர்ச்சேஸ் பண்ணி ஒரு பொருள் வந்து ஒரு மாதத்துக்கு அந்த அரிசியை வாங்கி வைக்கக்கூடியவர் யாருன்னா கொஞ்சம் பணக்காரங்க, கையில் காசு இருக்கிறவங்க. ஆனால் அன்றாட காட்சிகள் தினசரி பணியாற்றக்கூடியவங்க, தினசரி கூலி வேலை பார்க்குறவங்க என்ன போவாங்க, 1 கிலோ 2 கிலோ அன்னைக்கு அவங்களுடைய வருமானத்தில், ஆனால் அவங்க வரி கட்டணும். எப்படி இந்த ஒரு திட்டமே இது தயார் பண்ணுறதே ஒட்டுமொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய வணிகர்களை மட்டும் இல்லை, பொதுமக்களுக்குள்ளே அளிக்கக்கூடிய சட்டமாக அந்த சிஎஸ்டி சட்டம் அவசர கோலத்தில் அள்ளி தெளித்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறது மாதிரி அதை பொருள் ஈட்டக்கூடிய வணிகர்கள்லாம் இன்றைக்கி நிராயுத பாணிகள் ஆயிட்டாங்க. ஆனால் காலங்கடந்த ஞானோதயமாக இருந்தாலும் கூட இப்போ அண்ணன் தெளிவாக சொன்னாங்க. நம்ம முதலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல் இல்லைன்னா 1/4 கிலோ சோப்பை தூக்கி வைப்பாங்க, 100 கிராம் பிஸ்கட்டை தூக்கி வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, இந்த 8 வருஷத்தில் 100 கிராம் பிஸ்கட்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 85% இதாக இருக்கும், கிராம் தான் இருக்கும். 250 கிராம்னா 180 கிராம்னு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு உற்பத்தியாளர்களும் அவங்க விலையை எவ்வளோதான் உயர்த்துவாங்க, இந்த சட்டத்தினால உயர்த்த முடியாதுன்றதுக்காக கிராம அளவை குறைச்சிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் பல்வேறு குளறுபடிகளினுடைய மத்தியில் தீபாவளி பரிசுன்னு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக இது தீபாவளி பரிசு கிடையாது. இந்த பட்டாசு வந்து ஒன்றும் இல்லாமல் வெடிக்காமல் போகும் பாருங்க, நமுத்து போகிற பட்டாசாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா உற்பத்தியாளர்கள் 100 ரூபாய்க்கு உள்ள பொருட்களை அதுக்கு 5% டாக்ஸ்னா 105 ப்ளஸ் எங்களுடைய லாபம் 108 ரூபாய்னு இருக்கிறதுக்கு பதிலாக அவங்க 100 ரூபாயை 95 ரூபாயிலிருந்து நீங்கள் எங்களுக்கு டாக்ஸ் கட்டினா தான் ரேட்டு உண்மையிலேயே பொதுமக்களுக்கு குறையும். அப்படி உள்ள பர்பஸ் வராமல் இருந்துச்சுன்னா இந்த திட்டம் ஒட்டுமொத்த இன்னும் ஏமாற்றக்கூடிய திட்டமாக தான் அமையன்றது தான் வணிகர்களுடைய கருத்து. ஒட்டுமொத்தத்தில் ஏழை எளிய நடுத்தர வணிகர்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஏண்டா இந்த தொழில் பண்ணோம், ஏண்டா இப்படி தொழில் பண்ணுறோம் அப்படின்ற சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். எங்களுடைய மனநிலை அப்படி தான் இருக்குது. இந்த நேரத்தில் இது மருந்து தடவுற மாதிரி இருந்தாலும் சரி, உண்மையான இது பொதுமக்களுக்கு போய் இந்த பலன் சேருமான்றது சந்தேகம்தான். அவருடைய கருத்தாக இருக்கு. நீங்க சொல்லுங்களேன், ஒரு விலையில் மாற்றம் வந்து பொதுமக்களுக்கு இதனால ஒரு நன்மைகள் ஏற்படுவதான சூழல் இல்லை, வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. எங்களை பொறுத்தளவுலங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கினோம்னா 2 ரூபா லாபம் வச்சு 102 ரூபா அல்லது 3 ரூபா லாபம் இல்லை 5% லாபம் வச்சுன்னா 105 ரூபாய்னு விற்க போகிறோம். 95 ரூபாய்க்கு எங்களுக்கு மாநில விநியோகத்தவர் மாவட்ட விநியோகத்தவர் கொடுத்தாங்கன்னா நாங்கள் 100 ரூபாய்க்கு விற்க போகிறோம். அதனால் கொடுக்குறவங்களை பொறுத்து தான் எங்களுடைய லாப விகிதம் வரப்போகுது, பொதுமக்களுக்கு நுகர்வோருக்கு போய் சேரப்போகுது. அதனால் இந்த அரசு அந்த உற்பத்தியாளர்களை கண்காணித்தா மட்டும்தான் இது நிச்சயமாக வெற்றி பெறும், இல்லாட்டா தோல்வியை தருவோம். மீண்டும் மீண்டும்
இந்த ஒன்றிய அரசுக்கு மேலும் மேலும் கெட்ட பேர் வரும். அடுத்ததாக சேலம் தரணிதரன் அவர்கள், அவருடைய ஒரு ஆங்கில கட்டுரை இன்றைக்கு வெளியே இருக்குது. அதில் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கார். குறிப்பாக மாநில உறவுகள் இதில் ஒருங்கிணைப்பு என்னவாக மாறும், அதே மாதிரி ஆட்டோமொபைல் துறையினுடைய இதனுடைய தாக்கம், இது பற்றிலாம் பேசியிருக்கார். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வணக்கம். முதல்ல நான் ஆரம்பிக்க வேண்டியது, ஆடம் ஸ்மித் 1776 எழுதியிருந்தார் வரியை பற்றி. வரி என்பது அவசியம், ஆனால் யாரிடம் இருந்து எடுத்து யாரிடம் இருந்து கொடுக்க வேண்டும் என்பது அரசாங்கத்துக்கு தெரிய வேண்டும் அப்படின்னார். இருக்கவங்ககிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்களை அப்லிஃப்ட் பண்ணணும், அதுக்கு தான் வரி போடணும்னு. ஆனால் இந்தியாவில் என்ன நடக்குதுன்னா, யாருக்கிட்ட இருந்து எடுக்கக்கூடாதோ, அதாவது ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள்கிட்டருந்து வரி எடுத்து அந்த வரி எடுத்துகிட்டு போயிட்டு பணக்கார கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க. அதற்கு உதாரணம் என்னென்னா, இந்த ஒன்றிய பாஜக அரசு வந்ததுக்கப்புறம் ஜிஎஸ்டி, டீசல் இருக்க எக்ஸைஸ் டியூட்டி எல்லாமே மறைமுக வரி. மறைமுக வரினா என்னென்னா, எல்லாருக்கும் அந்த வரி சமம். நீங்கள் ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்குனாலும் சரி, 1 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கணும் சரி, நீங்கள் ஒரு பால் வாங்கினா அதே வரி தான் கட்ட போகிறீங்க, நீங்கள் பிஸ்கட் வாங்கினா அதே வரி தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் இந்த மறைமுக வரி அப்படிங்கிற இந்த மறைமுக வரியோட டிபெண்டன்ஸ் அதிகரிச்சுது. ஸோ அப்படின்னா நம்ம பொருளாதாரத்தில் இந்திய அரசுக்கு 100 ரூபா காசு வருதுன்னா 50 ரூபா வரி மறைமுக வரியில் வருது, ஜிஎஸ்டி ப்ளஸ் எக்ஸைஸ் டியூட்டி. ஆனால் வளர்ந்த ஐரோப்பா நாடுகளில் கூட, ஓஇசிடி கண்ட்ரீஸில் கூட மறைமுக வரியோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தா 30 ரூபா 33 ரூபா தான் இருக்கும். மீதி இருக்க 60 ரூபா 70 ரூபா எப்படி வரும்னா கார்ப்பரேட் டேக்ஸ், அதுக்கப்புறம் டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸஸ்னால் உங்களுக்கு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி போடுற வரி, அதில் தான் வரும். ஸோ அதனால் உலக வங்கியை இந்தியாவுக்கு அறிவுறுத்தினது என்னவென்றால், நீங்கள் மறைமுக வரியை ஃபோக்கஸ் பண்ணாமல் நேர்முக வரியை தான் ஃபோக்கஸ் பண்ணணுன்னு. ஆனால் இங்கே தான் என்ன சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தா, இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எல்லாம் கார்ப்பரேட் வரியை குறைச்சாகணும். ஏன்னா இந்த மோதியை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் இல்லை, கார்ப்பரேட் நிறுவனங்கள். அதனால தான் இந்தியா ஜனநாயகமாக இப்போ பை த கார்ப்பரேட்ஸ், ஆஃப் த கார்ப்பரேட்ஸ், ஃபார் த கார்ப்பரேட்ஸ் ஆயிடுச்சு. கார்ப்பரேட் நிறுவனங்கள், நான் சொல்கிற கார்ப்பரேட் நிறுவனங்கள்னா 400-500 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாங்க கூட கிடையாது. 10,000 கோடியிலேருந்து மேலே 5-10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி, அவங்களுக்காக தான் இந்த அரசாங்கம் நடக்குது. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இந்தியா பொருளாதாரம் ஸ்தம்பிச்சிருக்கு இப்போ. சரிங்களா? நீங்கள் கேட்பீங்க, என்னங்க ஜிடிபி 7.6% வளருது, என்ன பொருளாதாரம் ஸ்தம்பிச்சிருக்குன்னு. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தா, ஜிடிபிங்கிற மெட்ரிக் ஒரு எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணாது. நாடு வளருதா வரலையா தான் காமிக்கும். ஆனால் அந்த நாட்டில் ஏற்றத்தாழ்வு எவ்வளோ அதிகரிச்சிருக்கு, அந்த நாட்டில் வறுமை ஒழிஞ்சிருக்கா, அதெல்லாம் எதையுமே கேப்சர் பண்ணாது. இல்லை பொருளாதாரத்தில் டிமாண்ட் இருக்கா, கேப்சர் பண்ணாது. இப்போ ஒரு நாட்டில் ஒருத்தர் மட்டுமே எல்லா காசும் எடுத்தாருனாலும் பொருளாதாரம் வரும். ஆனால் அந்த நாட்டில் இருக்க மீதி இருக்கு 99.9% மக்கள் பின்னடைஞ்சிட்டு போவாங்க. அதுவே இந்த ஜிடிபியில் கேப்சர் ஆகாது. ஸோ அதனால் ஜிடிபி படி பார்த்தோம்னா, இந்த நாட்டில் மோடி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் வெறும் 20 பேர், இந்த நாட்டில் இருக்க 20 பெருப்பணக்காரங்கக்கிட்ட 70 கோடி மக்கள்கிட்ட இருக்க காசு போயிடுச்சு. அப்படின்னா ஸோ 20 people in this country are equivalent to 50% மக்களுடைய பணம் போயிடுச்சு. 20 மக்கள்கிட்ட வெறும் 20 மக்கள்கிட்ட 70 கோடி மக்கள்கிட்ட என்ன காசு இருக்கோ அந்த அளவு காசு இருக்குது. பாட்டம் 70 கோடி மக்கள், யோசிச்சு பாருங்கள். ஸோ அது எதனால் ஆகுது அப்படின்னு பார்த்தா, வரி நீங்கள் இப்படி கார்ப்பரேட்டுக்கு வரி ரிலாக்ஸேஷன் பண்ணுறீங்க, ஏழை எளிய மக்கள்கிட்ட நீங்கள் டாக்ஸேஷன் பண்ணுறீங்க. அப்படின்னா ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் இருக்கிற காசு நேராக கார்ப்பரேட் பெரும் பணக்காரர்களுக்கு போகுது. ஸோ அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இல்லை. அவங்களுக்கு ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா என்ன ஆகும், அவங்க வாங்குகிற பொருட்கள் குறையும். ஆனால் கார்ப்பரேட் போய் அந்த பொருளை யாருக்கு விற்பா, அவங்க வாங்குகிற டிமாண்ட் இல்லைன்னா. சரியா? அது முதல் கேள்வி. ரெண்டாவது இப்போ இதே கார்ப்பரேட் நிறுவனங்கள் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இப்போ அவங்களுக்கு சிக்கல் வந்திருக்கு. எதனாலனா, இந்தியாவில் எல்லா பொருளோட விற்பனையுமே குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்கு? அவங்களுக்கு டிமாண்ட் இல்லை. அதனால தான் ப்ரைவேட் கடனும் அதிகரிச்சது காரணம் அதான். இப்போ உதாரணம் சொல்கிறேன், இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் படி இந்தியாவில் இருக்க அன்எம்ப்ளாய்மெண்ட் 83%, யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் 83%, 83%. ஒன்று. ரெண்டாவது, கார் விற்பனை, மோட்டார் சைக்கிள் விற்பனை 10% குறைஞ்சிருக்கு. ஏன்? பிஸ்கட் விற்பனை குறைஞ்சிருக்கு. எஃப்எம்சிஜி பொருட்கள் இருக்குல்ல, அது 6% குறைஞ்சிருக்கு. டெக்ஸ்டைல், துணிமணிகள் வாங்குறது இந்தியாவில் 15% குறைஞ்சிருக்கு. எதனாலனா மக்கள்கிட்ட வாங்கும் திறன் இல்லை. ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் கார்ப்பரேட்டுகள்லாம் சொன்னதுனால பண்ணியிருக்காங்க. இது போதுமா அப்படின்னு கேட்டால் போதாது. நான் கட்டுரையில் சொன்ன விஷயத்தையே சொல்கிறேன். எதனாலனா, இப்போ இன்னொரு ஆராய்ச்சி MIT பல்கலைக்கழக பேராசிரியர் 100 ரூபாய் இந்தியர்கள் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க சராசரியாக 25 ரூபா பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டருக்கு மட்டும் செலவு பண்ணுறாங்களாம். அப்படின்னா அவங்க வாங்குகிற வருமானத்தில் 1/4 பெட்ரோல் டீசல் மட்டும் செலவு பண்ணுறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, பெட்ரோல் டீசல் இருக்க வரியை இவங்க கிட்டத்தட்ட 900% உயர்த்தியிருக்காங்க. 900% சார், 900%, 900% எக்ஸைஸ் டியூட்டி, அதுவும் டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் போட்டதை பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த பெட்ரோல் தான் இப்போ பைக்கில் போகிறதுனால பெட்ரோல் தான் சாமானிய மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. அதில் மட்டுமே 900%
வந்து இவங்க வரி போட்டிருக்காங்க. அப்படின்னா இப்போ ஒருத்தர் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறார் மாதம் அப்படின்னா அவருக்கு மாதம் பெட்ரோல் டீசல் ஆகிற செலவு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய். ஸோ அதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக வரி ரிலாக்ஸ் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஒன்றிய அதனுடைய மதிப்பு வந்து 5 ரூபா தான். ஆமாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 2004லேருந்து 14 வரைக்கும் ஈராக் போர்னாலையும் மற்ற காரணங்களாலையும் பேரல் ப்ரைஸஸ் வந்து இப்போ இருக்கிறதோட 3-4 மடங்கு அதிகமாக இருந்தது. சரிங்களா? இப்போ பாஜக அரசுக்கு பேரல் ப்ரைஸ் பெட்ரோல் டீசல் வாங்குற வரி வந்து 4 மடங்கு குறைவு. சரி, அதுவும் இப்போ ரஷ்யன் ஆயில் வாங்குறதுனால ரூபலோட விலை குறைந்து பணவீக்கம் அடைஞ்சு ரூபல் வந்து ரொம்ப பாதியாயிருச்சு முன்னாடி இருந்ததோட ஆனதுனால ரொம்ப கம்மியாக நமக்கு என்ன வருது. ஸோ இவங்க இந்த பெட்ரோல் டீசல் இருக்க வரியை ஒன்றிய பாஜக அரசு குறைச்சி இருந்தால் கிட்டத்தட்ட இப்போ ஒருத்தர் 20,000 சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு பெட்ரோல் டீசல் விலை கிட்டத்தட்ட 30-40% குறைஞ்சிருக்கும். அப்படின்னா அவருக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதுக்கு இப்போ 5,000 செலவாகுதுன்னா அவருக்கு 3,500 செலவாக இருக்கும். கையில் 1,500 ரூபா வந்திருக்கும். அது இல்லாமல் பெட்ரோல் டீசல் விலை குறையும் போது எல்லா பொருட்களோட விலையும் ஆட்டோமேட்டிக்காக குறையும். காய்கறி விலையிலேருந்து எல்லாமே. ஆமாம். அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபஸ்ட்டு 2014 வரைக்கும் அரசாங்கம் தான் எண்ணெய் வியாபாரத்தில் இருந்தாங்க. பெட்ரோல் டீசல் எல்லாமே HPCL, BPCL, IOCL தான். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா மோதியோட 2 நண்பர்கள் தான் எண்ணெயை பார்த்துக்கிறது. ஸோ நீங்கள் இந்த வரியை ஃபுல்லாக குறைச்சிட்டு நீங்கள் வந்து கவர்மெண்ட் சப்சிடைஸும் பண்ணால் அவங்களுக்கு இழப்பீடு ஏற்படும். அதனால தான் அந்த ஆயிலில் கை வைக்க மாட்டேங்கிறாங்க. எக்ஸைஸ் டியூட்டி மூலமாக ஒன்றிய அரசுக்கு வர காசு பெருசாக ஒன்றும் கிடையாது. 1,70,000 தான். சரிங்களா? இதை வந்து ஈஸியாக குறைக்கலாம். இதை குறைச்சாவே வந்து ஒரு 1,30,000, 40,000, 50,000 தான் ஒன்றிய அரசு குறையானா அவங்களுக்கு. ஆமாம், 1,50,000 கோடி தான் மிச்சமாகும் அவங்களுக்கு. அது வேணே பண்ணாத காரணம் இந்த கார்ப்பரேட் நண்பர்களை தொந்தரவு செய்யக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் இதை வந்து அவங்க ஒன்றுமே செய்யாமல் அப்படியே வச்சுருக்காங்க. சரியா? இதை நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்லாப் 2.0 இருக்கு இல்லையா, GST 2.0, இதில் எந்த விதமான நன்மையுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நன்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தான் நான் ஆர்டிக்கல் எழுதினேன் GST 2.0 GST 1.2ன்னு. எதனாலனா உலகத்தில் ஏன்னா இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒருத்தர் மேக்ஸில் வந்து எல்லா எக்ஸாம்லையும் 0 மார்க் வாங்குறாரு. அடுத்த எக்ஸாமில் 100க்கு 10 மார்க் வாங்குறாரு. சரிங்களா? ஸோ அப்படின்னா GST வந்து எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு சிஸ்டம்னா 100க்கு 0, இப்போ அது 100க்கு 10 வந்திருக்கு. அதான் விஷயம். சரிங்களா? ஏன்னா டு பிகின் வித் த சிஸ்டமே வந்து ஃபுல்லாக கரப்டான சிஸ்டம். உலகத்தில் எந்த நாட்டிலையுமே ஒரு 5 பிராக்கெட்டோ 4 பிராக்கெட்டோ கிடையாது. 5%, 12%, 18%, 40%. உலகத்தில் GST போடுற எல்லா நாட்டிலையுமே இருக்குது. எந்த நாட்டிலையுமே 4 டேக்ஸ் ஸ்லாப் கிடையாது. அதுவும் உலகத்தில் எந்த நாட்டிலையுமே, அதுவும் ஒரு வறுமையான நாட்டில் ஹெல்த் இன்சூரன்ஸை 18% டேக்ஸ் பண்ணிட்டு டைமண்டுக்கு 0% டாக்ஸேஷன் உலகத்தில் எங்கே இருக்குமா? அதுவும் எங்கே வந்து ஹெல்த் ஒரு மிகப்பெரிய விஷயமோ அந்த நாட்டில் எங்கே வந்து டிராக்டருக்கு 12%, டிராக்டர் காம்பனண்ட்டுக்கு 12%, விவசாயிகள் பண்ணுற இரிகேஷனுக்கு 12% வரி, வைரத்துக்கு வரி இல்லை. உலகத்தில் எங்கேயாச்சும் அவ்வளோ பெரிய முட்டாள்தனம் நடக்குமா? அந்த முட்டாள்தனம் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. சரிங்களா? பிஸ்கட்டுக்கு 17% வரி. பிஸ்கட்லாம் யார் வாங்குவா? இப்போ அத்தியாவசிய பொருட்களுக்கு வரி போடக்கூடாது. நான் எதனால் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து 20,000 மாதம் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் காய்கறி, பிஸ்கட்டு, அரிசி இதெல்லாமே வந்து உங்கள் வருமானத்தில் 40% போயிடும். ஆனால் நீங்கள் இதே 2 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்கள் வருமானத்தில் அதோட சதவீதம் வந்து 10% தான் இருக்கும். ஸோ இந்த அத்தியாவசிய பொருட்கள் நீங்கள் வரி அதிகமாக போடும்போது 20,000, 10,000 மாதம் சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து வரி அதிகமாக கொடுப்பாங்க. 2 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க வரி கம்மியாக கொடுப்பாங்க. அதான் விஷயம். ஸோ அதில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நிறையா முட்டாள்தனம் விலகுது. இதில் என்ன நிறையா முட்டாள்தனம் விலகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஜவுளித்துறை எடுத்துக்குவோம். ஜவுளித்துறையில் 2,500 ரூபாய் கீழே இருக்கிற பொருட்களுக்கு 5% வரியாம். 2,500 ரூபாய்க்கு மேலே போயிட்டால் 18% வரியாம். இது வந்து புரியாத விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ அப்படி இருக்கு. இதில் ஏன் இது தவறான விஷயம்னு பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து ஜவுளித்துறை பெரிய பிரச்சனையில் இருக்குது. எதனால்? ட்ரம்ப் வந்து 50% ப்ளஸ் 12%, 62% வரி போட்டிருக்காரு. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட் தான் வந்து இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அமெரிக்கா தேவையில்லைன்னு. ஆனால் அமெரிக்கா ரொம்ப அவசியம். எதனால்? யார் அமெரிக்கா தேவைன்னு சொன்னாரோ மோடி, அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு சொன்ன போது இப்போ அமெரிக்கா தேவையில்லை, மலத்தில் 200 நாடு இருக்குது அப்படிங்கிறாரு. ஆனால் உலக பொருளாதாரத்தில் 27% அமெரிக்கா தான். அதுவும் இந்தியாவுக்கு நம்மளும் ஆங்கிலம் பேசுகிற நாடுங்கிறதுனால நம்ம வியாபாரம் அங்கே தான் நிறையா பண்ணுறோம். ஸோ அங்கே வரி போட்டதுனால திருப்பூரில் மட்டுமே நேர்முகமாக மறைமுகமாக சேர்ந்து கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் இந்த ஜவுளித்துறை நம்பி இருக்காங்க. திருப்பூரில் இருக்க சுற்றி இருக்க ஏரியான ஈரோடு, கோயம்புத்தூர், மற்ற எல்லா டெக்ஸ்டைல் கஸ்ட் எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே. ஸோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாமே பாதிப்பில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜவுளித்துறைக்கு 18% வரி போட்டிங்க. அது முதல் முட்டாள்தனம். 2வது, தமிழ்நாட்டை மட்டுமே உதாரணமாக சொல்கிறேன், விவசாயிகளுக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்கிறீங்களா,
அவர்கள் தயாரிக்கிற பொருள் வந்து வீணாயிருது. கிட்டத்தட்ட 100 கிலோ தக்காளினா 30 கிலோ 35 கிலோ ஸ்டோரேஜ் பிரச்சனை, ப்ராசஸிங் பிரச்சனை. ப்ராசஸிங் பிளான்ட் போடுறேன்னு மோடி வரும்போது சொன்னால் எதுவும் போடல. ஆனால் ப்ராசஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்க்கு 18% வரி போட்டிருக்காங்க. இது எப்படி சரியான விஷயம்? அதே மாதிரி வந்து வண்டி வந்து 4 மீட்டர் வரைக்கும் இருந்தால் ஒரு ரேட்டு, 4 மீட்டர் தாண்டினா என்ன ஒரு ரேட்டு, என்ஜின் சிசி அந்த மாதிரி விஷயங்கள். ஜிஎஸ்டியில் இன்னரண்ட் ஃப்ளா இருக்குது. இப்போ தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட், சரிங்களா? ஸோ இப்போ தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுற காருனால நமக்கு ஜிஎஸ்டி வருமா அப்படின்னு கேட்டால் வராது. தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுற கார் தமிழ்நாட்டில் விற்றால் மட்டும்தான் நமக்கு வரி வரும். தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுற கார் உத்தரப்பிரதேசில் விற்றா உத்தரப்பிரதேசம் தான் வரி. ஸோ அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற 90% பனியன் தமிழ்நாட்டில் பண்ணுறோம், இந்தியாவில் இருக்கிற 40% கார் தமிழ்நாட்டில் பண்ணுறோம். ஆனால் அதில் தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்தில் 8 கோடி பேர், இந்தியாவில் நம்ம 6% பாப்புலேஷன், அதில் 12% கார் தான் நம்மளால் இங்கே விற்க முடியும், சரிங்களா? பனியனில் 15% தான் இங்கே விற்க முடியும், மீதி எல்லாம் வேறு இடத்துல வைப்போம். அதுலேருந்து நமக்கு காசு வருமானா வராது. இது எல்லாமே வந்து எது மேனுஃபேக்சரிங் இல்லாத மாநிலங்கள் தான், மேனுஃபேக்சரிங் இல்லாத மாநிலம் தான் வளராத மாநிலங்களும். ஸோ அவன் 1 ரூபா கொடுத்தா அவனுக்கு 3 ரூபா காசு போகுது அவன், ஆனால் நாம் 1 ரூபா கொடுத்தா 3 பைசா வருது. ஆனால் இதில் இன்னொரு வேலிட் பாயிண்ட் என்னென்னா, அவனுக்கு அடிஷ்னல் ஜிஎஸ்டி வரையும் போகுது நாம் இங்கே தயாரிக்கிற பொருளுக்கு. அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் 1 ரூபா கொடுத்தா 3 ரூபாயில் அவனுக்கு 5 ரூபா வரும். ஸோ அங்கே இருக்க மக்கள், ஸோ அதனால் நமக்கு அது ஜிஎஸ்டி வருதில்லை. இது இன்ஹரண்ட் ஃப்ளா, சரிங்களா? ரெண்டாவது வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலே ஒரு ஃப்ளாட். இது வரைக்கும் என்ன சொன்னாங்க, 2018 இந்த முதலமைச்சரும் சரி ராகுல் காந்தி அவர்களும் சரி என்ன சொன்னார், நீங்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கெல்லாம் வரி போடுறீங்க, போடக்கூடாது. நீங்கள் வந்து பாலுக்கு, பேக்கெட் பாலுக்கு இவ்வளோ வரி போட்டிருக்கீங்க, போடக்கூடாது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பட்டருக்கு 4 விதமாக கொண்டு வந்தாங்க. இந்த பட்டர்னா ஒன்று, இந்த பட்டர்னா ஒன்று, இந்த பட்டர்னா ஒன்று, சரியா? அப்படி வரி போட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு விமர்சனம் வச்ச போது எல்லா கோதி மீடியாவும் சரி ஒன்றிய நிதியமைச்சரும் சரி சொன்னது, ஜிஎஸ்டி கவுன்சில் நீங்கள் எல்லாரும் தானே இருக்கீங்க, மாநிலங்கள்லாம் சேர்ந்து தானே முடிவெடுக்கிறீங்கன்னு. இப்போ எப்படி முடிவெடுத்தாங்க? ஸோ அதனால் ஜிஎஸ்டி கவுன்சில்லையே ஒரு ஃப்ளா, இன்ஹரண்ட் ஃப்ளா இருக்குது. ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கிற இன்ஹரண்ட் ஃப்ளா என்னென்னா, ஒன்றிய அரசுக்கு மட்டுமே 33% ஓட்டு, மீதி இருக்கிற மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரிலாம் சேர்த்துனீங்கன்னா 2% ஓட்டு. அப்படின்னா ஒன்றிய பாஜக அரசுக்கு நினைச்சால் மட்டும்தான் ஜிஎஸ்டி கவுன்சில் ஏதோ பாஸ் பண்ண முடியும், சரியா? அது ஒரு பக்கம். ஏன்னா 75% வாக்கு வேணும். அப்படின்னா நீங்கள் ஒன்றிய பாஜக அரசு வல்ல எடுத்துட்டிங்கன்னா எந்த பில்லையுமே பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா 100 - 33 67. ஸோ அப்படின்னா எல்லா மாநிலங்களும் ஒன்று நினைஞ்சால் கூட எதையுமே பாஸ் பண்ண முடியாது. ஸோ எதெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் ஜிஎஸ்டி கவுன்சிலில் பாஸ் பண்ண முடியும். ரெண்டாவது என்னென்னா, வெறும் 4 மாநிலங்கள், தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, இந்த 4 மாநிலங்கள் மட்டுமே இந்தியா ஜிஎஸ்டியில் 50% வரி கொடுக்குறாங்க. எவ்வளோ? 50%. ஆனால் இந்த 4 மாநிலங்களுக்கு என்ன சதவீதம் ஓட்டு இருக்குன்னு பார்த்தா 8% தான். ஸோ இந்த 4 மாநிலங்களும் கிட்டத்தட்ட பார்த்தா இதில் 3 மாநிலங்கள் பாஜக ஆளாத மாநிலங்கள், இன்னொன்றில் கூட்டாட்சி இல்லை திருட்டாட்சின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா அந்த 4 மாநிலங்களும் அது கிட்டத்தட்ட பாஜக ஆதரவு இல்லாத மாநிலங்கள். ஸோ இந்த மாநிலங்கள் இருந்தால் உங்களுக்கு 50% ஜிஎஸ்டி வரி போகுது, கிட்டத்தட்ட 5-6 லட்சம் கோடி. ஆனால் இந்த மாநிலங்களுக்கால ஜிஎஸ்டி கவுன்சிலில் சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ இப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலில் நீங்கள் இந்த முடிவெல்லாம் எடுக்கிறீங்க, இந்த 4 மாநிலங்களை வச்சு கூப்பிட்டு கேட்கணுமா இல்லையா? நான் இந்த மாற்றங்கள் தவறுன்னு சொல்ல, இந்த மாற்றங்கள் வரவேற்கத்தக்கது, ஓரளவுக்கு நன்மையை தரும். ஓரளவுக்கு இப்போ 10ல் 100, 100ல் மதிப்பீடு 0 to 10ல் நான் மதிப்பீடுனா ஒரு 2 மார்க்ஸ் கொடுக்கலாம், சரிங்களா? அந்தளவுக்கு பயன் தரும். ஆனால் இப்போ நமக்கு இதனால் வந்து இழப்பீடு வந்து கிட்டத்தட்ட 98,000 கோடி. இவங்க வந்து 50,000 கோடிங்கிறாங்க, ஏன்னா விற்பனை அதிகரிக்கணும், அது நமக்கு தெரியாது. 98,000 கோடினா தமிழ்நாடுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 - 15,000 கோடி நஷ்டம். இதை நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி முடிவெடுத்தீங்களா? இப்போ நமக்கு ஒரு பட்ஜெட் போடணும். பட்ஜெட் ஆல்ரெடி போட்டிருக்கோம், போன மார்ச் மாதம் பட்ஜெட் போட்டோம். பட்ஜெட் வந்து நிறைய திட்டங்கள் இருக்குது, நமக்கு 3 லட்சம் கோடி கிட்ட நமக்கு வருமானம் வருது, அதில் பட்ஜெட் போடுறோம். அப்படின்னா ஒரு 10,000 கோடி நமக்கு வந்து நீங்கள் ரெவென்யூ டெபிசிட் வரப்போகுதுன்னா அதை அதுவும் நீங்கள் வந்து கடன் வந்து 25% மேலே வாங்கக்கூடாது, ஃபிஸ்கல் டெபிசிட் 3% மேலே இருக்கக்கூடாதுங்கிறீங்க. எல்லா மாநிலங்களுமே வந்து இப்போ அதை டச் பண்ணிட்டாங்க. எதனால? ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கறது இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலை எப்படி நம்ம ஆல்ரெடி அறிவித்த திட்டங்களை முடிக்க முடியும்? சரியா? ஆல்ரெடி முடிக்க முடியும். அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? 2 மாதத்துக்கு முன்னாடியே மாநிலங்கள்லாம் கூப்பிட்டு, தனியாக நம்ம நிதியமைச்சரை கூப்பிட்டு, இந்த பாருங்கள் இந்த மாதிரி பிளான் வச்சுருக்கோம், எல்லாமே வந்து மாடலிங் பண்ணலாம். நான் ஃபினான்ஸ் தானே படித்தேன், எனக்கு மாடலிங் தெரியும். மாடலிங் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பொருள் விலை இவ்வளோ குறைச்சா மேபி விலை இவ்வளோ பொருட்கள் விற்கிறது அதிகரிக்கும், இவ்வளோ வரி வரும். ஸோ நமக்கு வந்து 60,000 1 லட்சம் வரைக்கும் நமக்கு நஷ்டம் வரும், உங்கள் மாநிலத்துக்கு இவ்வளோ இழப்பீடு ஏற்படும், நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம், உங்களுக்கு அதுக்குனால எப்படி உங்களை நாங்கள் உதவலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு பேசியிருக்கணும். இந்த முக்கியமான மாநிலங்கள் எல்லாமே கூப்பிட்டு பேசினாங்களா?
பேசல. இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க தான் எதையுமே பேச மாட்டாங்களே. அதே மாதிரி வந்து டிமாண்டேஷன்னாலும் சரி எதுனாலும் சரி அவங்க பேசணும், பேசாததான் பிரச்சனை. அதே மாதிரி எந்தெந்த மாநிலங்கள் மேனுஃபேக்சரிங் பண்றாங்களோ, எந்தெந்த மாநிலத்துல வாங்கும் திறன் அதிகம் இருக்கும், அந்த மாநிலங்கள் முடிவெடுத்தாதான் வந்து கரெக்டாகவும் இருக்கும். இப்போ ஒவ்வொரு மாநிலத்தையும் கூப்பிட்டு உங்கள் மாநிலத்தில் என்னங்க பிரச்சனை, சரி ஜவுளித்துறைக்கு 2,500 ரூபாய்க்கு மேலே 18% வரி போட்டால் நஷ்டம் வருமா, சரி நாங்கள் எடுத்துடலாம். மகாராஷ்டிராவில் கூப்பிட்டு உங்களுக்கு இந்த துறையா, இந்த துறையில் வந்து இவ்வளோ வரி போட்டால் உங்களுக்கு நஷ்டம் வருமா, எடுத்துடலாம், சரியா, வேறு இதில் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்தையும் கூப்பிட்டு முடிவெடுக்கணும். பொருளாதார வளர்ச்சியே இல்லாத நாகாலாண்ட்லேயும், பொருளாதார வளர்ச்சியே இல்லாத அருணாச்சல் பிரதேஷ்லையும், பொருளாதார வளர்ச்சியே இல்லாத மாநிலங்களில் போய் நீங்கள் அவங்களுக்கும் 2% ஓட்டு, தமிழ்நாடுக்கு 2% ஓட்டு கொடுத்தீங்கன்னா எப்படி அது சரியாக வரும்? அது மாதிரி எந்த முடிவுகளுமே பேசப்படுறதே இல்லை. அதனால தான் வந்து எல்லா பிரச்சனையிலையும் போய் இது 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 பெரிய முடிவு பிரச்சனையில் போய் நிற்கிது. இதனால எக்கனாமி ப்ரொப்பல் ஆகணும் அப்படின்னா அவங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும். கார்ப்பரேட் வரி வந்து 35%லேருந்து 22% ஆக்குனாங்க. பெட்ரோல் டீசல் நீங்கள் சொல்லும்போது தான் இன்னொரு விஷயம் வருது. இந்த கிரீன் மொபிலிட்டியை பாதிக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க உங்களுடைய கட்டுரையில். என்ன மாதிரியான பாதிப்பு அதை ஏற்படுத்தும்னு பார்க்குறீங்க நீங்கள்? குறிப்பிட்ட வகை கார்களுக்கு வந்து 40% டேக்ஸ்ன்னு சொல்லி வரும்போது ஹைபிரிட் கார்களுக்கு 40% வரி போட்டிருக்காங்க. அது சொகுசு காருங்கிறாங்க. எப்படி நீங்கள் க்ரீன் எக்கனாமி நோக்கி போகிறீங்க? அதே மாதிரி விண்ட் டர்பைன்ஸ் இருக்குது, சோலார் பேனல், சோலார் பர்சன்ட் நீங்கள் 12% டேக்ஸ் போட்டிருக்கீங்க. எதனால்? நீங்கள் ஆல்ரெடி என்ன சொன்னீங்க, நாங்கள் வந்து க்ரீன் எக்கனாமியை நோக்கி போகிறோம், க்ரீன் எக்கனாமியை நோக்கி நாங்கள் போகிறதுனால அப்போ அதுக்கு வரி விலக்கு கொடுத்தா தானே அதை நோக்கி அதிகமாக முடியும். க்ரீன் எக்கனாமி போகிறதுனால பேட்டரி காருக்குலாம் வந்து 5% தான் வரிங்கிறீங்க. அப்புறம் ஏன் சோலார் பேனலுக்கு நீங்கள் 12% போடுறீங்க? அப்புறம் ஏன் ஹைபிரிட் காருக்கு 40% போடுறீங்க? இதெல்லாம் தான் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி வந்து ஜிஎஸ்டி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா பிரச்சனை இருக்குது. அது கவுன்சிலில் வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் ரெப்ரசன்டேஷன் மாநில முதலமைச்சர்கள்ட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னால், நான் அந்தந்த முதலமைச்சர்கள் ஒரு 6-7-8 மாநிலங்கள் தான் ஃபுல்லாக இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறது. அந்தந்த துறையை கூப்பிட்டு எப்படி நம்ம மேனிஃபெஸ்டோ பண்ணும்போது நம்ம ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசுகிறோம், அந்த மாதிரி பேசி அவங்க குறைகள் என்ன எடுத்துகிட்டு போய் நம்ம ஒன்றிய அரசு கொடுக்கலாம். எல்லா 8 மாநிலங்களும் கொடுப்பாங்க. அதையெல்லாம் அவங்க கம்பைல் பண்ணி குறைகளை எடுத்து பண்ணணும். அது பண்ணுறதில்ல. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து இந்த நாட்டோட ஃபெடரலிசம் ஒழிக்கிறதுக்காகவும் இந்த மாநிலத்தை முனிசிபாலிட்டி ஆக்கிறதுக்காகவும் கொண்டு வந்த ஒரு திட்டம். சரிங்களா? இதெல்லாம் ஆரம்பத்திலே கலைஞர் சொன்ன ஒரு விஷயம். ஆமாம், இது வரும்பொழுதே கலைஞர் தான் சொன்னார், ஒவ்வொரு மாநிலத்தையும் நகராட்சி ஆக்கக்கூடிய திட்டம் தான் இது அப்படின்னு சொல்லி. அடுத்தது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தா, இப்போ அந்த செஸ் சர்சார்ஜ்லாம் இருக்குல்ல, அது ஆல்ரெடி 23%. அதனால தான் நமக்கு மாநிலங்களுக்கு 41% கொடுக்கனாலும் 30% தான் கொடுக்குறாங்க. அது 23% அவங்களுக்கு போனால் அதுக்கு அதிகரிப்பாங்க. ஸோ கடைசியில் பார்த்தா ஒன்றிய அரசோட முழுமையாக நம்ம டிபெண்ட் ஆகி தான் இருக்கணும் காசுக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வரணும்னு நினைக்கிறது தான் இந்த திட்டம். தொடர்ந்து பாஜக ஒரு பின்வாங்குதல் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதாக நாம் நினைத்தாலும், தரணிதரனுடைய கருத்துக்களை போல அவர்கள் இன்னும் இது வந்து கூடுதலாக மாநில அரசினுடைய அதிகாரங்களை பறிப்பதற்கான ஒரு நோக்கத்தோடு தான் செயல்படுறாங்கன்னு தான் ஒரு முடிவு வர வேண்டியது இருக்குது. அதாவது எந்த சூழலிலையும் பாஜக நாங்கள் வந்து திருந்திட்டோம், இனிமேல் வந்து நாங்கள் வந்து எந்த தவறும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஒப்புதலுமாக வாக்குமூலத்தோடு வந்தால் கூட அவர்கள் என்றைக்கும் திருந்த போவதில்லை என்கிறது தான் வந்து இறுதி முடிவாக எடுத்து மீண்டும் ஒரு அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி.